பரம்பரை பொக்கிஷம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். யோகினிகள் யார்? இந்த யோகினிகள் இன்றைக்கு நாம் இருக்கிறது ஒடிசா மாநிலத்தில் உள்ள இராப்பூர் அப்படின்ற இடத்துல இருக்கிற ஒரு கோவில். இந்த கோவில் யோகினிக்கான கோவில். யோகினி அப்படின்னா யார் இவங்க? சக்தி வழிபாடு, அம்பாளை முழுமுதல் தெய்வமாக வழிபடுபவர்கள் நம்ம சக்தி வழிபாட்டில் இருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். சக்தி வழிபாட்டில் அம்பாளின் பரிவார தேவதைகளாக இருப்பவர்கள் யோகினிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த யோகினிகள் அன்னை ஆதி பராசக்தியின் உடல் பாகங்களில் இருந்து தோன்றியவர்கள் அப்படின்னு சொல்றதும் உண்டு. இன்னும் சில பேர் இந்த 64 யோகினிகளும் 64 பைரவர்களின் மனைவிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. யோகினிகள் தெய்வமா இல்ல தெய்வ அம்சம் பொருந்தியவர்களா அப்படின்னு நிறைய பேருக்கு தோன்றும். இவர்களுடைய வேலை என்ன அப்படின்னா அன்னை பராசக்தியை அவர்களுடைய படையை வழிநடத்தி செல்லக்கூடியதும் பகைவர்களை அழிக்கக்கூடிய வேலையை செய்வதும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல தலைமை பதவியில் இருப்பவர் தேவி வாராகி. யோகம் அப்படின்ற சொல்லுக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய உடலை ஆன்மாவுடன் இணைப்பது அப்படின்ற அர்த்தத்துல நாம எடுக்கும் பொழுது நம்முடைய ஆன்மாவை இறைவனுடன் இந்த பிரபஞ்சத்துடன் இணைக்கக்கூடிய சக்தியை பெற்றவர்கள் யோகினிகள். அப்ப இந்த யோகினிகளை நாம் வணங்கும் பொழுது நமக்கும் அந்த சக்திகள் கிடைக்க பெறும் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே யோகினிகளுக்கு அஷ்டமா சித்துக்கள் அடைந்தவர்களாக இருப்பார்கள். அவர்களை தான் நம்ம யோகினி அப்படின்னு சொல்லுவோம். தியானத்துல யோக மார்க்கத்துல மிகப்பெரிய சித்திகளை அடைந்தவர்களை நாம் எவ்வாறு யோகி என்று அழைக்கிறோமோ அதுபோல பெண்களை யோகினிகள் என்று அழைப்பார். அப்ப இந்த யோகினிகளை நாம் வணங்கும் பொழுது நமக்கும் அஷ்டமா சித்துகள் கிடைக்கும், நம்மாலையும் அமானுஷ்யமான சில சக்திகளை பெறலாம் அப்படின்னு நம்பப்படுது. அப்ப இதை பேஸ் பண்ணி தான் இந்த அடிப்படையில் யோகினி வழிபாடு பழைய காலத்துல நடைபெற்றது. அப்போ ரொம்ப வளர்ச்சி அடைந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த வழிபாட்டில் ஒவ்வொருவரும் அவர்களுடைய சொந்த ஆசைகளுக்காகவும் பிரச்சனைகளை தீர்த்துக்கிறதுக்காகவும் சரி அவங்கவுங்க புதுசா ஏதாவது செய்யும் பொழுது இந்த வழிபாட்டு முறை சிக்கல் நிறைந்ததாக மாறினதுனால பெரிய அளவில் அதுக்கப்புறம் வளர்ச்சி இல்லாம போயிருச்சு. எப்பவுமே இந்த யோகினிகள் வழிபாடு அப்படின்றது மக்கள் நடமாட்டம் இல்லாத ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கக்கூடிய இடங்கள்ல நடைபெறும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரகசியமாக நடைபெறும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியா முழுக்க ஒரு 4 கோவில் யோகினிகளுக்கான கோவில்கள் இருந்தாலும் இந்த ஒடிசா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஹிராப்பூர்ல இருக்கக்கூடிய இந்த கோவில் பழைய காலத்துல ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் ஒரு 10ஆம் நூற்றாண்டு காலத்தில் வாழ்ந்த ஒரு மகாராணியால் கட்டப்பட்ட இந்த கோவில் அவர்களுடைய பெயராலேயே இராம்பூர் ஹிரா தேவி அப்படின்ற பெயராலே அழைக்கப்பட்டது அப்படின்னு சொல்வதும் ஒரு வரலாறு உண்டு. எப்பவுமே யோகினி கோவில்ல அது வட்ட வடிவத்துல யோனியின் வடிவத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வட்ட வடிவ கோவிலுக்குள்ள சிற்பங்கள் இருக்கும். ஒவ்வொரு தேவிக்கும் ஒவ்வொரு யோகினிக்கும் ஒவ்வொரு சிலை இருக்கும். அவங்க ஒவ்வொரு வாகனத்தை வச்சுட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு முத்திரையோட இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். இந்த கோவிலும் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப சிதிலம் அடைஞ்சிருச்சு. நிறைய சிலைகள் ரொம்ப சிதிலம் அடைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு கோவில் தான் இது. ஒரு யோகினி நம்ம கிட்ட இருக்கிற ஆணவத்தை அழிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. சிலருக்கு நிறைய தெரிஞ்சு ஒரு ஞானம் அதிகமாக இருந்தாலும் அவர்களுக்கு ஞான செருக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை அழிக்கக்கூடிய யோகினியும் ஒரு யோகினி இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அன்னை ஆதி பராசக்தியை வணங்குபவர்கள் சாத்தத்தில் இருக்கிறவங்க ஸ்ரீசக்கர வழிபாடு அப்படின்னு செய்வாங்க. அதுல ஆவரண பூஜை அப்படின்னு பண்ணுவாங்க. 9 ஆவரண பூஜை. அப்ப இந்த 9 ஆவரண பூஜை
செய்பவர்களும் ஒவ்வொரு ஆபரணத்திற்கும் ஒரு யோகினி இருப்பாங்க அப்படின்னு நம்பப்படுது. அப்ப 500 கோடிக்கும் மேல யோகினிகள் இருக்காங்க, 64 கோடி யோகினிகள் இருக்காங்க அப்படின்னு நம்பப்படுதுங்க. அதனுடைய சூட்சமமாகத்தான் 64 யோகினிகள். யோகினி வழிபாடு செய்பவர்களுக்கு அவர்கள் எந்த யோகினியை வணங்குறாங்களோ, எந்த யோகினியை உபாசனை செய்கிறார்களோ அந்த சக்தியை அந்த யோகினி தருவாள் அப்படின்னு நம்பப்படுது. அற்புதமான இந்த கோவில், தியானம் செய்வதற்கு அற்புதமான இடம். இன்றைக்கு வழிபாடுகள் நடக்கவில்லை என்றாலும் அந்த சாநித்தியம் இருக்கும் இல்லைங்களா, ஓரளவுக்கு அந்த சாநித்தியம் இன்றும் நிறைந்திருக்கும். வாய்ப்பு உள்ளவர்கள் இந்த கோவிலை வந்து ஒரு முறை தரிசனம்